எஸ் ஹே பீப்புள். ஸோ இன்றைக்கி நான் வந்து பேச போகிறது ஆஸ்ட்ரோ பற்றி. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு வாய்ஸே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஐ பின் யூஸிங் ஆஸ்ட்ரோ ஃபார் த பாஸ்ட் வீக். போன வாரம் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணான். எனக்கு வந்து ஆஸ்ட்ரோன்னா என்னென்னே தெரியாது. இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கலாம்னு சொல்லும்போது ஓகே இந்த ப்ராஜெக்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ஆஸ்ட்ரோ என்னன்னு சொல்லிடுறேன். ஆஸ்ட்ரோ வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். இட்ஸ் சேம் ஒரு ஆங்குலர் மாதிரியோ இல்லாட்டி வியூ மாதிரியோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கு ஸ்டார்டிங் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு HTML JavaScript அண்ட் CSS ஃபைல் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவாங்கன்னா .astro எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணுவோம் இல்லை க்ரியேட் பண்ணுற ஃபைல்ஸ்லாம். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரோட சீக்ரெட் என்னதுன்னா ஒரு ஐலண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ரோ வந்து நம்ம ரெண்டு விஷயமாக சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் HTML பை டிஃபால்ட், ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஆஸ்ட்ரோவில் பில்ட் பண்ணுற ஒரு சைட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் HTML தான் இருக்கும். இது ப்ரௌசரில் நம்மளுக்கு டக்குன்னு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து லோட் ஆகிரும். அண்ட் ஹெவி JavaScriptலாம் எக்ஸிக்யூட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், which makes the site to load fast. சீக்கிரமாக லோட் ஆகிறதுக்காக JavaScriptை உடனே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ப்ராசஸ் மூலியமாக லேட்டராக வர வைக்க போகிறோம். அந்த ப்ராசஸ் பேர் வந்து செலக்டிவ் ஹைட்ரேஷன். இன்ஸ்ட் ஆஃப் லோடிங் ஆல் தி JavaScript ஃப்ரண்ட் எண்டாக ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் லோட் பண்ணி JavaScriptலாம் லோட் பண்ணி உங்களுக்கு வெப்சைட் வரதை விட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டாட்டிக்கான திங் ஒரு UI பார்ட்டில் இருக்க எல்லாதும் ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஒரு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லோட் ஆகிரும். அண்ட் JavaScript திங் வில் லோட் நெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடும். மற்ற ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் ரியாக்டோ ஒரு ஆங்குலரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் பேஜுக்கே நீங்கள் வந்து ஒரு JavaScript கோட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து லோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ரியாக்ட் இல்லை ஆங்குலர். பட் இவங்க ஒரு ஸ்டாட்டிக்கான அவுட்புட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தென் ஹைட்ரேஷன் மூலிமா செலக்டிவான ஒரு காம்போனன்ட்ஸுக்கு வந்து JavaScript லோட் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரோ ஒன்லி லோட்ஸ் JavaScript ஃபார் இன்ட்ராக்டிவ் காம்போனன்ட்ஸுக்கு மட்டும்தான் லோட் பண்ணுவாங்க JavaScript. தேவையில்லாத இந்த தேவையில்லை இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இல்லாட்டி ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு பேராகிராஃபுக்கும் தேவையில்லாமல் JavaScript லோட் பண்ணாது. பிகாஸ் இட்ஸ் நாட் நெசசரி, ரைட். ஸோ எதுக்கெல்லாம் தேவை, நம்ம எதுக்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் தான் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் இந்த பார்ஷியல் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க ஆஸ்ட்ரோ படி. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு வந்து மினிமைஸ் பண்ண முடியும். தேவையில்லாத ரிசோர்ஸ் இல்லை யூசேஜ் வந்து ஸ்பீடாக லோட் ஆகிறதுக்காக நம்ம தேவையில்லாத யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆஸ்ட்ரோவோட லோடிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுது. நம்ம லைட் ஹவுஸ் படி நம்ம ஆஸ்ட்ரோவோட லோடிங் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா 100 கொடுக்குறாங்க. கம்பேரிங் டு ரியாக்ட் அண்ட் வியூ, ரியாக்டில் நம்மளுக்கு 85 மார்க் தான் வருது அண்ட் வியூவில் 88 வருது அண்ட் ஆங்குலரில் கம்பேர் பண்ணால் 80 வருது. பட் மூணுத்தையும் நம்ம தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு 100 ஆஸ்ட்ரோவில் 100 இருக்குது. பிகாஸ் த ரீசன் தெரியும், செலக்டிவ் ஹைட்ரேஷன் நடக்குதுங்க. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ், எந்த அளவுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு இன்ட்ராக்டிவ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோவில் 0.8 செகண்ட்ஸ். பட் ரியாக்டில் வியூவில் ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா 3.2, 2.5, 3.5 செகண்ட்ஸ் அவ்வளோ டிஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் மினிமலான ஒரு இன்ட்ராக்ஷன் பார்த்து தான் வச்சுருக்கீங்க ஒரு JavaScriptல அண்ட் அது டெலிவர் ஆகிறதும் மினிமலான இன்ட்ராக்ஷன்ஸ் தான் டெலிவர் ஆகும் ஆஸ்ட்ரோவில். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டான அவுட்புட்ஸ் கொடுக்குறது ஆஸ்ட்ரோ தான் கண்டிப்பாக. பட் ரியாக்டில் உங்களுக்கு பண்டில்டாக கொடுக்கும். ஒரு ஃபுல் JS பார்ட்டாக உங்களுக்கு பண்டில்டாக ஒரு 50 to 150 பண்டில்டு பார்ட் ஆஃப் 150 KB அளவுக்கு இருக்க ஒரு பண்டில்டு பார்ட்டாக உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் ரியாக்டில். ஒரு மாட்ரேட்டாக போனீங்கன்னா நீங்கள் வியூ யூஸ் பண்ணலாம். இல்லை ஹெவி யூசேஜ் போனீங்கன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆங்குலரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆஸ்ட்ரோ மோஸ்ட்லி எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா ஒரு ஸ்டாட்டிக்கான சைட் இல்லை ஒரு பிளாகிங் சைட் இல்லாட்டி ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ வித் ஆஸ்ட்ரோ. நீங்கள் ஒரு டைனமிக்கான சைட் ரெடி பண்ணிங்க இல்லை SPAS சைட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரியாக்ட் போயிடலாம். ஒரு டைனமிக் சைட்னால் நீங்கள் ஒரு ரியாக்ட் போகலாம். இல்லை ஒரு இன்ட்ராக்டிவ் வெப் பேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வியூ கூட போய்க்கலாம். நீங்கள் என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு என்டர்பிரைஸ் கிரேடில் வெப்சைட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆங்குலர் கூட போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆங்குலர் வந்து ஸ்பீட் காம்படேட் பண்ணும்போது டிஃபர் ஆகுது. ஸோ 3 மேஜர் ரீசன் ஒய் ஆஸ்ட்ரோ இஸ் ஃபாஸ்ட். ஸ்மாலான பண்டில் சைஸ் நம்மளுக்கு கொடுக்குது. JavaScript தேவையில்லாத நான் இன்ட்ராக்டிவ் பார்ட்டுக்கான JavaScriptஸ்லாம் எலிமினேட் பண்ணி தேவையான பாட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். கம்பேர்ட் டு ரியாக்ட் அண்ட் ஆங்குலர் நம்ம தேவையில்லாத மொத்த JavaScript ஃபைலும் பண்டில் அப் பண்ணி நம்மளுக்கு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டோடு சேர்த்து கொடுக்கும். அது தேவையே இல்லை ஆனால் கொடுக்கும். ஏன்னா அவங்களோட இது வந்து நாட் ஃபார் ஃபாஸ்டர் லோடிங் பட்
ஒரு ப்ராப்பர் லோடிங் வந்து அவங்க ஏம் பண்ணுறாங்க ரியாக்ட் ஆங்குலர். பட் இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஆஸ்ட்ரோஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் லைக் அவங்களோட ஏமே என்னது, நம்மளுக்கு வந்து பெரிய ஃப்ரேம் ஒர்க்காக பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஃபாஸ்டர் லோடிங், அவங்களுக்கு அந்த யூஸ் பண்ண ஆர்கிடெக்சர் இஸ் அன் ஐலண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ அவங்களோட ஏம் ஆஃப் யூசர்ஸும் வந்து வேறு. ஸோ வந்து அவங்க அதை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்ட்ரோ வந்து they did what they want. ஸோ ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ வந்து அவங்க நீங்கள் ஐலண்ட் ஆர்கிடெக்சர் நம்ம இப்படி கூட சொல்லிக்கலாம், ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் சொல்லிக்கலாம். நம்ம ஸ்டாட்டிக்காக இருக்க திங்ஸ்லாம் முதல்ல கொடுத்துரு, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். லேட்டஸ்ட் திங், உங்கள் முன்னாடி வந்து ஒரு மேகசின் இருக்குது. அந்த மேகசினில் டெக்ஸ்ட்டு, இமேஜஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் தான் HTML ஃபைல் மாதிரி, ஓகேங்களா? அந்த இது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மேகசின் எடுத்திங்கன்னா அதில் வந்து கிராஸ்வேர்ட்ஸ் இருக்கும், இந்த சுடுகோ அப்படின்னு சொல்லி கேம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஏதோ ஒரு இன்ட்ராக்டிவான இருக்குது. ஸோ அந்த இன்ட்ராக்டிவ்க்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஜாவாஸ்கிரிப்ட் கோட் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுலாம் சீக்கிரமாக லோட் ஆயிரும், இன்க்ளூடிங் தட் செஷன் லாக், அந்த கிராஸ்வேர்டோ இல்லாட்டி இந்த சுடுக்கோ இருக்கிறதும் லோட் ஆயிரும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆகாது, ஜாவாஸ்கிரிப்டில் அதில் லோட் ஆகாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்டையர் பேஜ் நம்மளுக்கு வந்து லோட் ஆகிறதுக்கு ஸ்டாட்டிக்கான திங்ஸ் எல்லாமே லோட் பண்ணிடும். இந்த டெக்ஸ்ட்டு, இந்த இமேஜஸ்ஸு, இன்க்ளூடிங் த இன்ட்ராக்டிவ் செஷன்ஸோட பண்ணிடும். பட் அதில் ஜாவாஸ்கிரிப்டையோ இல்லாட்டி அந்த இன்ட்ராக்டிவ்னஸ் வந்து ஒர்க் ஆகாது அன்லெஸ் வி ஃபோக்கஸ் ஆன் தட். நம்ம சுடுக்கோ போய் அதை பார்க்கும் போது தான் அது ஆக்டிவேட் ஒர்க் ஆகும். அப்போ இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக சொல்லணுன்னா சிம்பிளி லைக் ஒரு பேஜில் வந்து நீங்கள் இமேஜஸ் போடுவீங்க, வெப் பேஜில் வந்து இமேஜஸ் போடுவீங்க, டெக்ஸ்ட் போடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் HTML-ஆக அது வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த சர்வர் சைட் ரெண்டரிங் வச்சு அதை முதல்ல ஃபஸ்ட்டு வர வச்சிரும். அதுக்கப்புறமா அந்த டைனமிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த இன்ட்ராக்டிவ் பார்ட், இந்த வெப்சைட் இன்ட்ராக்டிவ் பார்ட்னா என்னது, ஒரு கொரசலோ ஒரு சர்ச் பாரோ இல்லாட்டி ஒரு டாகுல் பட்டனோ, இதெல்லாம் தான் இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதெல்லாம் தான் ஒரு ஐலண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டாட்டிக்காக வச்சுருக்க எல்லாமே ஒரு HTML ஸ்டாட்டிக் இதுவாக தான் கண்டென்ட்டாக தான் இருக்கும். வெப்சைட்டில் இருக்க எல்லாத்தையும் பிடிச்சது. நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் மேலே ஹெட்டர் இருக்குது, அந்த ஹெட்டரில் வந்து ஒரு ஹெட்டிங் போடுறீங்க, அதெல்லாம் டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். சில இடம் மட்டும் அந்த வெப்சைட்டில் வந்து இன்ட்ராக்டிவாக வைக்கிறீங்க, லைக் பட்டன் வைக்கிறீங்க, அந்த பட்டனுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் ஒரு ஐலண்டாக அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும், விச் இஸ் அது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் தி வெப்சைட். ஸோ அங்கே சர்வர் ரெண்டர் வந்து நடக்கணும் கரெக்டாக. ஸோ இனிஷியலாக அங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டு எல்லாமே வந்துடும் ப்ரௌசரில். அந்த பட்டனும் வந்து டிஸ்பிளே ஆயிரும், ஸ்டாட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும், ஓகேங்களா? அந்த UI காம்பனன்ட் டிஸ்பிளே ஆயிரும் ஃபஸ்ட்டு. பட் ஒர்க்கிங் நடக்குமான்னு பார்த்தா ஆகாது. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வர்றதுக்காக ஃபஸ்ட்டு UI காம்பனன்ட் ஃபுல்லாக வர வச்சிரும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளி ஐலண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஐலண்ட் ஆர்கிடெக்சர் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு செட்டப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். npm create astro at latest. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ராக்கெட் லான்ச்சர் ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. லைக் ஒரு SRC ஃபைல் இருக்குது, ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். பேஜஸ்னு ஒரு தனியாக வச்சுருக்காங்க ஃபோல்டர், அந்த இதுக்குள்ளே நம்ம பேஜஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை மோஸ்ட்லி பேஜஸாக தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து லைக் ஸ்டார்டிங்காக அங்கே என்ன இருக்குன்னா இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும், index.astro. நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜஸ் வேணும்னா அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக HREF போடும்போது ஸ்லாஷ் போட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு பேஜஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரியாக்ட் அளவுக்கு உங்களுக்கு லைக் இன்னொரு ஃபைலில் ரவுட்டர் ஃபைலில் போய்ட்டு மாற்றுறதோ இல்லை அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக எதுவுமே இருக்காது. இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. இது வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா, சிம்பிளாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ண போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ப்ளாகிங் சைட் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பண்ணிடுறான். ஸோ அவன் சைட் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆஸ்ட்ரோலியே பண்ணலாம், எதுக்கு நம்ம ரியாக்டில் பண்ணோம், ஆஸ்ட்ரோலியே பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நான் இன்ஃபேக்ட் சொல்லுவேன், ChatGPT யூஸ் பண்ணேன். பட் ChatGPT வச்சு நான் என்டையராக பண்ணல. அவங்க டாக்குமெண்டேஷன் வச்சு மட்டுமே நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வாட்டி நல்லா டிட்டர்மெண்டாக இருந்து பண்ணேன். ஓரளவுக்கு என்ன பண்ண முடிஞ்சு. சம்டைம்ஸ் எரர் வரும்ல. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம ChatGPT போய் நின்னேன். ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. ஆனால் புரிஞ்சுது நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் எல்லாம் புரிஞ்சுது. அண்ட் ஐ ஆல்சோ டிட் வித் டெய்ல்விண்டோட பண்ணேன். அண்ட் ஆல்சோ இதில் சொல்ல போகணுன்னா கிரேட்டர் பார்ட் இஸ் இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். பட் அந்த கடையில் உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட்டும் இருக்குது, ஒரு இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டும் இருக்குது, ஒரு அரபிக் ஸ்டைல் ஃபுட்டும் இருக்குது. உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்?
ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸோட இன்டெகிரேஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ரியாக்ட் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட்டை வந்து உங்களோட பேஜஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆங்குலர் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், வியூ. ஸோ நீங்கள் என்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர்ஸ் எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் லைக் அந்த ஃபேமஸான டெக்னாலஜிஸ் எல்லாமே இங்கே வந்து இன்டெகிரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேமஸான அந்த டூல்ஸு அதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ரொம்ப ரேரான டூல்ஸுக்கெலாம் நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணணும், அந்தளவுக்கு ஒன்றும் கொடுக்கல. லைக் ரேர் டூல்ஸுக்கெலாம் நீங்கள் டைனமிக்கான கண்டென்ட்டை ரிலேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா லைக் இது என்னோடய சாய்ஸ் இல்லை. எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு சைக்கிளை வச்சுட்டு நீங்கள் ஃபோன் ரேஸ் போகிற மாதிரி. ஸோ இது நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு பிளாகிங் சைட் நான் என் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பிளாகிங் சைட்டும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். ஸோ வந்து எஸ்ஆர்சி ஃபைலுக்குள்ளே பேஜஸ்னோ ஃபைல் இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்குள்ளே நான் blog.astro அப்படின்னு எனக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், ஸோ இதில் காம்பனன்ஸாக க்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஃபீச்சர்னு சொல்லலாம். எஸ், இல்லை நீங்கள் மார்க் டவுன் ஃபைல்ஸை வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வர வச்சுக்க முடியும். அதுக்கும் ஒரு ஃபீச்சர் அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து blog.astroன்னு க்ரியேட் பண்ணாமல் அந்த பிளாகை ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிடுங்க. அது க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் index.astroன்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா blog.astroன்ற ஒரு ஃபைல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து index.astroவில் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஒர்க் ஆகிற ஃபைலில் வந்து நீங்கள் மல்டிபிள் மார்க் டவுன் ஃபைல்ஸை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் நீங்கள் எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்களோட astro.build டாக்குமெண்டேஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே எல்லாமே இருக்குது. ஸோ அதன்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே சூப்பராக பண்ணிடலாம் இதை. ஸோ திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆஸ்ட்ரோ. என்னை பற்றி சொன்னீங்கன்னா இதுக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு 10க்கு 9 கொடுப்பேன். பிகாஸ் நம்பர் 1 ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது, செம்ம ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. கம்பெனி லைக் லைட் ஹவுஸ் ஸ்கோர் மாதிரி சொல்லணும்னா செம்ம ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. லைக் உசன் போட்டு தோற்றுடுவார். அண்ட் ஆல்சோ லைக் இன்டெக்ரேஷன்ஸ் மல்டிபிள் மல்டிபிள் ஹைஜெயின்ஸோட லைக் அந்த மல்டிபிள் ஃபேமஸ் ஃப்ரேம்ஒர்க்ஸோட கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறதுனால ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்டெகிரேஷன்ஸ் நிறைய இருக்குது. லைக் ரேர் இன்டெகிரேஷன்ஸ் தான் இல்லை, பட் இன்டெகிரேஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ரியாக்ட் தெரியுமா, நீங்கள் ரியாக்ட் காம்பனண்ட் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஆங்குலர் தெரியுமா, ஆங்குலர் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம் எனக்கு இப்போது, அதாவது 1 வீக் யூசேஜுக்கு எனக்கு ஆஸ்ட்ரோவை பற்றி இவ்வளோ தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஆஸ்ட்ரோவில் இப்போ புது அப்டேட்டும் வந்திருக்கு, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ நீட் டு செக் இட் அவுட். அண்ட் இதை வந்து நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸ் லைக் ஷ்வாஸ் மில்லர், அவர் பேர் எனக்கு தெரியல, ஒரு ஜெர்மன் பர்சன் அவரோட பாட்காஸ்ட்டில் நான் கேட்டேன். ஸோ இது வந்து ஏன் ஆஸ்ட்ரோ நிறைய பேர் யூஸ் பண்ணல. ஆக்சுவலி இப்போ தான் வந்திருக்காது, லைக் இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பட் சீரியஸ்லி இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு பெரிய பெரிய சைட் லைக் ரியாக்ட் மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணுறது நல்லது தான். பட் உங்களுக்குன்னு ஒரு சிம்பிளாக ஃபாஸ்ட் லோடிங்காக, ஓகேங்களா, ரொம்ப டைனமிக்கான வெப்சைட் நீங்கள் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப நம்ம ஒர்க்கிங் ரொம்ப அதிகமாக இருக்க போல், ஸ்டாட்டிக்காக தான் ரொம்ப இருக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். ஸோ ஆனால் ஃபாஸ்ட் லோடிங்காக இருக்கணும், நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கணும், நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடியணும், நிறைய டெக்னாலஜி இன்டெகிரேஷனும் இருக்கணும்னா டெஃபினெட்லி ஆஸ்ட்ரோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். நான் ட்ரை பண்ணேன், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். அது இன்னும் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டப்பில் கூட நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். கிட்டப்பில் தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஜஸ்ட் செக் அவுட் தி டாக்குமெண்ட்ஸ். அவங்க டாக்குமெண்ட்ஸில் இன்னும் தெளிவாக கிளியராக போட்டிருக்காங்க. இன்னும் கற்றுக்கலாம், சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகே, பாய்.